நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். உன் இஷ்டம். திரும்பி வர்றது என்னுடைய இஷ்டம் தான். நீ வராமலே இருந்தாலும் இங்க யாரும் கவலைப்பட போறதில்லை. தெரியும். நான் இங்க இருக்கிற போது என்ன பத்தி கவலைப்படாதவங்க நான் போன பிறகு கவலைப்பட போறீங்க. எங்க அம்மா கூட தடுத்தா இருந்த உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கனவுகளும் கற்பனைகளும் இப்படி மண்மூடி போயிடும்னு நான் நினைக்கவே இல்லை. சொந்த நினைவே இல்லாம ஒரு அன்னைக்கு கைபொம்மையை ஆடுறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டமே இப்பதான் கவலைப்படுறேன். இப்ப கவலைப்பட்டு பிரயோஜனமே இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு முறை தவறு செய்துட்டா பிறகு அதை திருத்தவே முடியாது. ஆமா, அண்ணி அண்ணின்னு அலைகிற உங்களுடைய தவற கூட இனிமே என்னால திருத்தவே முடியாது. அண்ணிய பத்தி எதுவும் பேசாது தெரியுமா? யாராவது ஒரு ஊம பெண்ணு கிட்ட சொல்லுங்க, அவ பேசாம இருப்பா. என் உள்ளத்துல பொங்கி வர்ற உணர்ச்சிகளை என்னால வெளியிடாம இருக்கவே முடியாது. அப்ப என் உள்ளத்திலிருந்து பொங்கி வர்ற உணர்ச்சிகளை சொல்றேன் கேள். என் அண்ணிதான் எனக்கு தாய். தெய்வத்தை விட அவள் தான் எனக்கு மேலானவள். உங்க அண்ணி கிட்ட உங்களுக்குள்ள பக்தியை பத்தி இங்க யாரும் கேட்கல. என்ன பார்க்க உங்க வீடு தேடி வந்த என் அம்மாவை நீங்க ஏன் அவமதிக்கணும்னு தான் கேட்கிறேன். அம்மா, அண்ணன் தம்பிகளுக்குள் பிளவை ஏற்படுத்த வந்த சூழ்ச்சிக்காரிக்கு பெயர் அம்மா. சேர்ந்திருக்கும் குடும்பத்தை சிதைக்க வந்த கூனிக்கு பெயர் அம்மா. போதும். உங்கள் அன்னிக்கும் உங்களுக்கும் உள்ள வினோதமான அன்பை பார்த்த பிறகு என் அம்மாவுக்கு மட்டும் என்ன, எனக்கும் கூட தான் தனி குடித்தனம் போக வேண்டும் என்று தோன்றுகிறது. தனி குடித்தனம்? ஏன்? அங்கே நீயும் உன் அம்மாவும் ஆட்சி புரியலாம் என்றா? உங்கள் அண்ணியின் ஆட்சியில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று. என்ன சொன்னாய்? என் அண்ணிய படிப்பவர்களை என் அண்ணிய வந்து தடுத்தால் விடமாட்டேன். தனி குடித்தனமா போக வேண்டும்? போ. என்னையும் பிரிந்து தனியாக போ. உனக்கு ஒரு கணவன் உண்டு என்பதை மறந்துவிடு. போ. உறுதியாகத்தான் சொல்லுகிறீர்களா? ஒரு முறை சொன்னாலும் நான் சொல்வது எதுவுமே உறுதிதான். அதை நானும் பார்க்கத்தான் போகிறேன். நான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். பிரபா சிறுப்பன் தனியாக போய் குடித்தனம் நடத்த விரும்புவது இயற்கை. நீங்கள் சந்தோஷமாக போங்கள், நாங்கள் தடை சொல்ல மாட்டோம். நாங்கள் தனியாக போக வேண்டுமா? நீயா சொல்லுகிறாய்? என் அண்ணையா சொல்லுகிறாய்? உன் அன்னை தான் சொல்லுகிறேன். சரி, அண்ணா சொல்லி இருக்கிறார் இங்குள்ள யாவும் எனக்கு உரிமை என்று. உனக்கு எது எது வேண்டுமோ அவைகளை எடுத்துக்கொள். ஆனா உன் மனைவியின் ஆசைகளை மட்டும் நிறைவேற்று. என் மனைவியின் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டுமா? நிறைவேற்றுகிறேன். அவளுக்கு அண்ணனை பிடிக்கவில்லை, அவர் போய்விடட்டும். உன்னை வெறுக்கிறாள், நீயும் போய்விடு. இந்த வீடு இருக்கட்டும், பாத்திரங்கள் இருக்கட்டும், நகை நட்டு எல்லாம் இருக்கட்டும். எல்லோரும் போய்விடுங்கள். இதுதான் அவளுடைய ஆசை. எல்லோரும் போய்விடுங்கள். கண்ணோடு கண்ணாக நெஞ்சோடு நெஞ்சாக என்னை வளர்த்த அண்ணனும் வேண்டும், அன்னைக்கு மேலான அண்ணியும் வேண்டும். என்ன இது? தம்பி காலேஜில் செய்ய வேண்டிய லெக்சரை இங்கே ஆரம்பிச்சிட்டார் போல இருக்க. அவனுக்கு தனி குடித்தனம் போக வேண்டுமா? சந்தோஷமா போகட்டுமே. அண்ணா, உங்கள் தம்பி எவ்வளவு தன்னலக்காரன் தெரியுமா? இந்த வீடு, இங்குள்ள பொருட்கள், இவைகளோடு நாமும் அவனுக்கு வேண்டுமா? இன்று முதல் நம்முடைய சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுகிறது. அது முன்பிருந்தே உள்ளதுதானே? அப்போது பத்திரமாக மட்டும் எழுதியிருந்தது, இப்போது அதை பதிவு செய்திருக்கிறது. அதாவது செயலில் வருகிறது, அப்படித்தானே? பிரபா, நீ உண்மையிலேயே எங்களை விட்டு பிரிந்து போக விரும்புகிறாயா? ஏன் நீ எங்களிடம் முன்பே சொல்லவில்லை? சொல்லியிருந்தால் உங்களுடைய சந்தோஷத்திற்கு தடையாக நாங்கள் ஒருபோது இருந்திருக்க மாட்டோம். ஆனால் இவ்வளவு நாட்கள் பொறுத்திருந்தால் இன்னும் சில நாட்கள் உங்களுக்கு பிறக்கும் மகனை நாங்கள் ஒருமுறை பார்த்து விடுகிறோம். பிறகு நடக்க போவது இப்போதே நடந்தால் என்ன? அண்ணா, நெருப்பை நெய்யூற்றி வளர்க்காதீர்கள். ஆமா, என்னை என்ன அம்மாவிட கொண்டு போய் விட்டு விடுங்க. நான் அங்கே இருந்து கொள்ளுகிறேன். பிரபா, இன்னும் சிறு குழந்தை மாதிரி பேசாதே. கொஞ்சம் யோசனை செய்து. அவள் யோசித்துத்தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார். வா, உன்னை நானே கொண்டு போய் விட்டு வந்து விடுகிறேன். வா. தடுக்காதீர்கள். இவள் ஒழிந்தால் தான் நமது குடும்பம் உருப்படும். வீடு இருக்க ரொம்ப நல்ல சகனவங்க. சீக்கிரம் புறப்படுங்க. சரி, அப்ப நான் போயிட்டு வர்றேன். நீலா மாடியில இருக்கிறா, ஜாக்கிரதையா பாத்துக்க. அந்த ஓல்டாங்கிட்ட வந்துட போறான். யாரது?
நமஸ்காரம் நமஸ்காரம் வரணும். நான் உங்க வீட்டுக்கு தான் வரவிட்டு இருக்கேன். உங்களையும் பார்த்துட்டு உங்க பொண்ணையும் பார்த்துட்டு வரலான்னு நினைச்சேன். சச்சிதானந்தம், என்ன பொருத்தம் பாருங்க. நானும் உங்க வீட்டுக்கு தான் புறப்பட்டேன். உங்களை பார்த்து கல்யாண விஷயத்தை பேசி முடிச்சிடலான்னு வந்தேன். அப்ப வீட்டுக்குள்ள போவா? இல்ல, முதல்ல நம்ம வீட்டுக்கு போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப சரி. நீலா, நான் என்ன பண்றது நீலா? இங்க ஒளிஞ்சு. ஐயோ, இங்க ஒளிஞ்சா தெரியுமே. வாடா, இங்க ஒளிஞ்சுக்கிறேன். வேண்டாம் அப்பா, நான் வந்துட்டேன். ஐயோ, மூச்சே வராதே. பரவாயில்ல. பரவாயில்லையா? என்னப்பா பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, கதவை சாத்திக்கிட்டு என்ன செய்துகிட்டு இருந்த? அது வந்து நான் பாடிக்கிட்டு இருந்தேன்ப்பா. அதத்தான் நான் கேட்டேனே. இன்னொரு குரல் பாடின மாதிரி இருந்தது. அது அப்பா, அது இந்த அறையில வந்து எதிரொலி இருக்கப்பா, அதுவா இருக்கும். எதிரொலியா? அப்ப அது ஏன் இப்ப கேட்கல? அது அந்த மூலையில இருக்கப்பா. அப்ப அதை சும்மா விடக்கூடாது. இப்ப பாரு. ஓஹோ ஓஹோ, ஆஹா ஆஹா. பாத்தீங்களாப்பா, எதிரொலிதான். வாங்க போலாம். எங்க பார்த்த? கேட்டதோட போச்சே. யாரவன்? யாரவன்? வா வெளியே. வா வெளியே. வாடா வெளியே. டேய் எதிரொலி, எப்படிடா இருக்கு உடம்பு? மூச்சு திணறி போச்சு. திணறி போச்சா? மூச்சு நிறுத்திடுறேன். என்ன இங்க எதுலவோ சத்தம்லாம் கேட்டுச்சு? என்ன அது? ஒண்ணும் இல்ல, தும்மல். என்ன முதலியார், நீங்களும் தும்புறீங்க, உங்க பீரவும் தும்புது. என்ன இது அதிசயமா இருக்கு? கலாபடி நீயா? என்ன இதெல்லாம் கலாட்டா? எங்க இந்த ஓல்டான தெரியுமா உங்களுக்கு? தெரியுமாவது மைஹோனா என் பையன் தான். இவனுக்கிட்ட உங்க பொண்ணை கேட்டது, நீங்களும் தர்றேன்னு சொன்னது. ஆமா, அன்னைக்கு நாடகத்துல உங்க மகன்னு சொல்லலையே நீங்க? நீங்க உங்க மகன்னு சொன்னீங்க. நல்ல நாடகம். நீலா, உன்னுடைய மாமனாருமா? சௌபாக்கியவதியா இருமா. ஏன்னா அண்ணி ரொம்ப பலகீனமா இருக்காங்களா? ஆமா வாசு, சீக்கிரம் குணமாயிடும். என்னால முடிஞ்சதெல்லாம் சரி. இந்த தடவை அப்படி ஆகாதுன்னு நம்புறேன். டாக்டர், நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க. உங்க உதவிக்கு இதுல உதவி என்ன இருக்கு? எங்க டியூட்டி செய்யறோம். நான் வரட்டுமா? முதல் பிரசவமாம்மா? ஆமாம்மா, என் மகளுக்கு முதல் பிரசவம் தான். இந்த காலத்துல பிரசவம்னால ரொம்ப பயமா இருக்கு. அன்னைக்கு எங்க பக்கத்து வீட்டு பெண் பிரசவத்து கூட ஆபரேஷன் தான் பண்ண வேண்டியது இருந்தது. அப்படியா? அம்மா, உங்க மகளுக்கு பெண் குழந்தை. பெண் குழந்தையா? உங்களுக்கு சொல்லலம்மா, இந்த அம்மாளுக்கு சொன்னேன். நான் அப்பவே நினைச்சேன். பாவம், நல்ல வேலை, என் மகன் நினைச்ச மாதிரியே பெண் குழந்தைய பிறந்துடுச்சு. அம்மா, உங்க பெண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான். பையனா? என்ன ராமதூரம்மா, பேர்ல பாத்தீங்களா? பையன் ஜோரா இருக்கானே. தாத்தா மாதிரி வருவான். ஏண்டா கண்ணு, தாத்தா இங்க பாரு, போய்க்கிறே பாட்டி பாரு. என்ன கண்ணு, உடம்பு எப்படிமா இருக்கு? இப்ப தேவையா? நான் போய் வீட்டுல ஆச்சின நெய்ய அனுப்புறேன்.
நல்லா சாப்பிடு. அவங்க எல்லாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க, தெரியாம சாப்பிடு. உடம்ப பாத்துக்கமா, பாத்துமா. மருந்து கஞ்சியில நல்லா சாப்பிடு. சேரி அறியாயோ நன்னெஞ்சே சேரி அறியாயோ, குப்பையிலே மலர் கொஞ்சம் கூறு கட்டி கொடி வளராதோ நன்னெஞ்சே குப்பை. பிரபாவுக்கு பையன் பிறந்திருக்கான். அப்படியா? இப்பதான் சுப்பையை வந்து சொல்லாவுக்கு ஆண் பாதம் பிறந்திருக்கு. என்ன அபூர்வமான பொருத்தம். குழந்தை பூர்ணச்சந்திர மாதிரி இருக்கான். அப்படியா? டேய் டேய் ஜெகலங்கா, நான் தாத்தா ஆயிட்டேன்டா. ஏய் ஜெகலங்கா, ஏய் இங்க வாங்க ஜெகலங்கா, இங்க வாங்க. எங்க போயிட்டேன்? நான் இப்ப தாத்தா ஆயிட்டேன்டா. தாத்தா போய் ஒரு 5 ரூபாய்க்கு ஸ்வீட் லட்டு எல்லாம் வாங்கிட்டு வா. சரிங்க. என்ன முடியல? வாணா வாணா. ஏய் டேய் கலாமணி, நான் இப்ப தாத்தா ஆயிட்டேன்டா. நம்ம பிரபாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆம்பளை பிள்ளையா? அப்பா ஒரு காரியம் செய்யணுமே. பையனை ஆஸ்பத்திரில இருந்து நேரா வாசு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சொல்லுங்க. ஏன்னா அவனாவது அங்க ஆண் சிங்கமா வளரட்டும். இந்த காரை பிடிச்சுமா, எம்மா எப்பா 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 இந்த காரை பிடிச்சு எப்பா. வாங்க மாமா, உட்காருங்க. எங்க இந்த வெயில்ல இப்படி வெயிலா? அதை யார் கவனிச்சாங்க? இன்னைக்கு நான் சாப்பிட கூட இல்லை. சாப்பாடே வேண்டாம் போல இருக்குது. சந்தோஷத்துல ஒண்ணு தெரியல. ஓஹோ, நான் இன்னும் விஷயத்தை சொல்லலையோ. உங்க தம்பிக்கு பையன் பிறந்திருக்கிறான், எனக்கு பேரன் பிறந்திருக்கிறான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பையன் தங்க விக்கிரகம் தான். என்ன அழகு, என்ன அழகு. மூக்கு முழி எல்லாம் வாசு அப்படியே உரிச்சி வச்சிருக்கு. வாசு அண்ணிகிட்ட போய் சொல்லிட்டோம். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மாமா, அன்னைக்கு பிறந்த குழந்தை இறந்து போச்சு. துன்பத்தை கலக்காம இன்பத்தை மட்டும் கடவுள் மனுஷனுக்கு கொடுக்க மாட்டார். உண்மைதான் மாமா, இன்பம் மட்டும் இருந்தா நாம மதிமயங்கிடுவோம். அதனாலதான் கடவுள் துன்பத்தையும் கலந்து வச்சிருக்காரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. நான் புறப்படுறேன். சௌரியப்பட்ட போது நீங்க குழந்தைய வந்து பாருங்க. என்ன மாமா, பேரம் பிறந்ததுக்கு எங்களுக்கெல்லாம் லட்டு கொண்டு வந்துட்டு கொடுக்காம போறீங்களே? லட்டுவா? நான் கொண்டாடலையே. வழியில பையன் எங்கேயாவது மாறி இருக்கும். இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஞாபகம் வர்றது. வாஸ்தவம் தான். இப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் மறதியாத்தான் இருக்கும். இல்லையானா எங்களுக்கு லட்டு கொண்டு வந்துட்டு கொடுக்காம போவீங்களா? வாசு, நீ இப்போ ஒரு குழந்தைக்கு தகப்பன். இன்பமும் துன்பமும் சமமென்று கொள்ளுவோம், இறைவன் திருவருள் அதுவென்று எண்ணுவோம். வாசு, இத உன் அன்னைக்கு கொடுத்துட்டு வரேன். அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆணிலே பெண்ணிலே என் போலே ஒரு பேரை அகிலத்தின் மிசையுள்ளதோ. உங்களுக்கு கூட சில சமயத்துல புத்தி இருக்கத்தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப அடக்கமா அழகா இருக்காள. யார சொல்ற? அந்த குஞ்சபாதி திருமாவளையா? அவளையேதான் இப்பதான் பாத்துட்டு வந்தேன். நம்ம கலாமணிக்கு ஏத்த பொண்ணு. வீட்டு வேலையெல்லாம் அவதான் செய்யறாளா? நம்ம வீட்டுக்கு வந்தா கூட நம்ம சொல்றபடி எல்லாம் கேட்கும். அதான் உனக்கு பிடிச்சு போச்சு. அப்ப நான் போய் நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டு வா. நீங்க என்ன பண்றது? எல்லாம் நானே நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்க போய் உங்க மூலையில படுங்க. ஓல்டான் அம்மா, ஓல்டான் ஃபாதர். இவன் ஒருத்தா எப்ப பாரு ஓல்டான் ஓல்டான் கிட்ட. அம்மா, இப்போ என் கல்யாண விஷயமா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆமா. இப்ப அதுக்கு என்ன அவசரம்னு சொல்ல வந்தேன். உனக்கு அவசரம் இல்லடா, உங்க அம்மாவுக்கு அவசரம். அம்மா, எனக்கு நீ உபகாரம் செய்ய போய் அது உனக்கு அபகாரமா முடிஞ்சாலும் முடியும். இந்த வீட்டுல 2 பொம்பளைங்க இருக்கிறதே போதும் போதும்னு இருக்கு. இனிமே அவ வேற வந்தா என்ன நடக்குமோ நான் சொல்ல மாட்டேன். என் கடமை எச்சரிக்கை. சரிதான்டா, அந்த பொண்ணை பத்தி நான் அப்படி எல்லாம் பேச மாட்டேன். அவன் கிடக்குறான். நீங்க போய் கல்யாணத்துக்கு நாள் பாருங்க. முகூர்த்தத்துக்கு நாள் பார்த்துட்டியா? ஐயோ, கல்யாண பத்திரிக்கையும் அடிச்சிட்டேன்னு.
மனைவி மேல் உள்ள கோபத்திற்காக யாராவது மைத்துனம் கல்யாணத்திற்கு போகாமல் இருப்பார்களா? வாசு, இந்த பிடிவாதம் கூடாது. போயிட்டு வா. வரும்போது பிரபாவையும் கூட்டிட்டு வந்துரு. அவளை எதற்காக கூட்டிக் கொண்டு வர வேண்டும்? வாசு, கோபத்தில் பெண்கள் 1000 பேசுவார்கள். அதையெல்லாம் ஆண்கள் தான் பொறுத்துக் கொள்ள வேண்டும். கட்டாயம் போயிட்டு வா. அடுப்பிலே இருக்க வேண்டிய நெருப்பை மடியிலே கட்டிக்கொள்ள என்னால் முடியாது அண்ணி. நீ போகத்தான் வேண்டும். அண்ணி, தயவு செய்து அதை மட்டும் என் இஷ்டப்படி விட்டுவிடு. கொஞ்ச நாட்களாக வேதனை இல்லாமல் இருக்கிறேன். மீண்டும் அந்த வேதனையை விலை கொடுத்து வாங்க என்னால் முடியாது அண்ணி. வாசு, நீலா, நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சுதா? நான் நாடகம் எழுதிக்கிட்டு இருக்கிறதுல இதை கவனிக்கவே இல்லை. மறுபடியும் நாடகமா? என்ன செய்யறது, மேடை மேல நடிச்ச நாடகத்துலதான் பலன் இல்லாம போச்சுது. இனி வீட்டுலதான் நாடகம் நடத்தி தீரணும். இந்த நாடகத்துல பலன் இல்ல, நான் உயிரோட இருந்து பிரயோஜனமே கிடையாது. இப்ப நடத்த போற நாடகத்துல நீ தான் கதாநாயகி, நான் தான் கதாநாயகன், எங்க அம்மா தான் வில்லி, அதாவது எதிரி. அவங்கள நீ எதிர்த்தே போராடணும். வேண்டாங்க, நான் அவங்களுக்கு மருமக. அவங்கள எதிர்த்து நடக்கிறது அழகில்லை. கணவனுடைய சொல்ல மீறி நடக்கிறது மட்டும் அழகா? அதுக்காக கணவன் தவறு செய்ய சொன்னா மனைவி செய்யறதா? ஓல்ட நீலா, நன்மை தரும் தவறு எதுவும் தவறாகாது. இந்த வீடு திருந்தணும்னா என் சொல்படி நீ நடந்துதான் தீரணும். அத்தை எனக்கு தாய் மாதிரி. அவங்கள எதிர்த்து நடக்க என்னால முடியாது. முடியாதா? இத சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் இதோ பாத்தியா விஷம். ஆழகால விஷமே, பூ உலகிலே நடக்கக்கூடிய அக்கிரமங்களை சகிக்காதபடி உயிர் நிற்தான் உத்தமன் கலாமணி என்று எமனிடத்திலே தூது சொல்லு. போ போ. வேண்டாங்க, வேண்டாம். நீங்க சொல்றபடியே நான் கேக்குறேன். நீ நடக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், தடுக்காதே. வேண்டாம், கட்டாயம் கேக்குறேன். நிச்சயமா நடக்கிறியா? சரி, அப்போ இந்த கட்டில்ல நீ படுத்துக்க, அந்த சோபாவில நான் படுத்துக்கிறேன். இதுல வெற்றி பெற வரையிலும் நீ இங்க, நான் அங்க. வேண்டாங்க, நீங்க இங்க படுத்துங்க, நான் அங்க படுத்துக்கிறேன். சரி. ஏன் நிக்கிற? நீங்க நிக்கிறீங்களே, நான் எப்படி படுத்துக்கிறது? ஓஹோ, ஏன் உட்கார்ந்திருக்க? நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களே. சரி, படுத்து. படுத்தாச்சா? ஓஹோ, நானா? அஜினாட்டா, வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. நீதான் காசிக்கு வரமாட்டேன்ட்டு நாங்களாவது போயிட்டு வர்றோம். கண்ணு கலாமணி, போய் லெட்டர் எழுதணும், அப்பப்ப பதில் எழுதிக்கிட்டு. சரிப்பா, வாங்க சம்பந்தி. மாப்பிள, மாமா காசிக்கு போயிட்டு வர்றோம். சரி மாமா, கொஞ்சம் கவனமா. சரி மாமா. மாமா, அப்பா காசி சுகமா இருக்குன்னு அங்கே இருந்துருவாரு, நீங்க கொஞ்சம் பார்த்து கூட்டிட்டு வந்துருங்க. போயிட்டு வர்றோம்மா. போயிட்டு வாங்க. அம்மா போயிட்டு வர்றோம். அம்மா போயிட்டு வர்றோம். போயிட்டு வர்றோம். கண்ணு கலாமணி. சரிப்பா, போயிட்டு வரணும். போயிட்டு வரோம். சரிப்பா, கடுதாசி மறந்துடாதீங்கப்பா. மாமா வாங்க மாமா, வர்றேன்ப்பா. அப்பா நீலகண்டாய நமஹம், முத்யுஞ்சயாய நமஹம், சூக்ஷ்மதனவே நமஹம், ஜெகத்பாபினே நமஹம், ஜெகத்குருவே நமஹம், யோமகேஷாய நமஹம், மகாசேனஜனகாய நமஹம், தாருண்யமாய நமஹம், தர்மாய நமஹம், நீலபதே நமஹம், கிரீஷாய நமஹம், கிரீஷாய நமஹம், அனகாய ஓரகத்தி குழந்தைய பார்க்கத்தான் வராப்புல இருக்கு. குழந்தைய அவ கண்ணுல காட்டக்கூடாது. பெத்து பெத்து பறி கொடுத்தா பாரு, அவ கண்ணு பொல்லாது. என்கிட்ட கூட நான் எடுத்துக்கிட்டு போறேன். எங்கன்னு கேட்டா தூங்குறான்னு சொல்லு. வாங்கக்கா, உட்காருங்க. சௌக்கியமா பிரபா? இருக்க. அடியில தூங்குறான். ஆமாம்மா,
அவன் தூங்கினாலும் எழுந்திருக்கிறதே இல்ல. 2 மணி 3 மணி நேரம் கூட ஒரேடியா தூங்குறான். ஐயோ, அது குழந்தைக்கு ரொம்ப கெடுதலாச்சு. டாக்டர் கிட்ட காமிச்சிங்களா? இது எனக்கு தெரியாதா என்ன? நீ சொல்லணுமா? நான் 2 பிள்ளை பெத்தவன். பாவம், உன் குழந்தை இறந்துடுச்சாமே. என்னம்மா அம்மா, உனக்கு ஒண்ணு கூட தக்க மாட்டேங்குது. சரிம்மா, நீ போய் காபி கொண்டு வர சொல்லு. காபி என்னத்துக்குடி? அவங்க வீட்டுல இருந்து வரும்போது காபி சாப்பிடாம வந்திருப்பாங்க. ஏமா அப்படித்தானே? ஆமாம்மா. ஏன்டா தூங்காம ஏன் உயிரை வாங்குற? குழந்தை நல்லா தூங்குறான், எழுப்ப வேண்டாம்னு சொல்லுங்க. இந்த பிரபா, விபூதி குழந்தைக்கிடு. பிரபாவை எப்ப வீட்டுக்கு அனுப்ப போறீங்க? என்ன கேட்டா? பிரபா வர்றதும் மச்சனர் கையில இருக்கு, அவரு உங்க கையில இருக்காரு. பாத்தி அவங்க அரக்கத்தனத்தை. இவங்கெல்லாம் பொம்பளைங்களா? நீலா, இப்பதான் நம்ம நாடகத்தை சரிவர அரங்கேற்றபடி பண்ணணும். என்ன சொல்ற? ஐயோ வானாங்க, பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம நான் நடந்துக்க மாட்டேன். சரி, உன் இஷ்டம். இதுலயாவது என்னுடைய உயிரை நல்லபடியா. வேணாம் வேணாம், நான் நடிக்கிறேன், நாடகத்தில் நடிக்கிறேன். நடிக்கிறியா? 1 2. நான் சொல்றபடி கேக்குறீங்களா இல்லையா? உன் சொல்படி நான் நடக்கிறதா? நீ என்னதான் பொம்பளையா இருந்தாலும் நான் ஒரு ஆம்பளை. 24 மணி நேரமும் உன் காலடியில விழுந்து கிடக்குங்கிற சட்டமா? ஒரு சின்ன வேலை செய்யறதுனால நீங்க எனக்கு வேலைக்காரனாவா போயிடுவீங்க? ஓஹோ, நானா? ஆஹா, நானா? பாய்ங்க. உங்க அப்பாவை பாருங்க, உங்க அம்மா சொன்னபடி எல்லாம் கேட்கல, அதுக்காக அவர் இந்த வீட்டு வேலைக்காரனாவா ஆயிட்டாரு. ஓஹோ, நானா? முதல்ல நீங்க எனக்கு புருஷன், அப்புறம் தான் உங்க அம்மாவுக்கு நீங்க பிள்ளை. இத பாரு, ஓல்டன் எங்க அம்மாவை ரெஃபர் பண்ணி பேசுறது நல்லா இல்ல. நான் உன் இஷ்டப்படி நடப்பேன்னு கனவு கூட காணாத. அப்படி நீ கனவு காணறதா இருந்தது, இன்னையில இருந்து தூங்காத. நானும் ஆம்பளைங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். ஆம்பளைங்கிறது ஞாபகம். நானும் ஒரு பொம்பளைங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். ஆமா, நான் சொல்றபடி நீங்க கேட்கலன்னா நீங்க சொல்றபடி நான் கேட்க மாட்டேன். இல்ல, நீ வந்த நாள்ல இருந்து உனக்கு வாய் அதிகமா போச்சுது. என்ன குரங்கு மாதிரி ஆட்டி வைக்கிற. இருக்கட்டும், நான் உன்னை விசாரிச்சுக்கிறேன். பாத்தியாமா, நீயே பாரு, நான் எவ்வளவு சொன்னேன், என்ன கேட்காதபடி பலாத்காரமா கல்யாணம் பண்ணி வச்சியே. இப்ப பாரு, அவ என்ன கழுத விரட்டுற மாதிரி விரட்டுறான். அவ ஒரு பொம்பளையா? என்னம்மா இது? தலையை சீவுடுன்னு சொன்னான், சரின்னு சீவுட்டேன். புட்டு வையேன்னா, ஒரு ஆம்பளையும் கிடையாது, நம்ம தானே தனியா இருக்கிறோன்னு ஒரு புட்டு வச்சு விட்டேன். காலு செருப்ப தொடன்னு சொல்றாமா, நாளைக்கு தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு தெரு பூரா சுத்துனா. ஐயோ, நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீ சொல்லல? நீ சொல்லல? சொன்னேன். பாத்தியாமா, நீ நம்பாத. அவ நடிகை, நாடகம் ஆடுறா. அவ ஒரே இடத்துல சிங்கார பாகம், ஒரே இடத்துல சோழ பாகமா. சரி, இல்ல நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஏண்டி பார்த்தா பசு போல இருக்க, உனக்கு இவ்வளவு திமிரா? புருஷன் கிட்ட அடங்கி வரணுங்கிற அறிவு இல்ல? ஓல்டானம்மா ஓல்டான், நீ அந்த வார்த்தையை கேட்ட அவ ஒன்னே திருப்பி கேட்டுருவா. அப்புறம் ஓமானம் போயிடும். ஓஹோ, புருஷனுக்கு மரியாதை வேணுமா? இந்த வீட்டுல அவ புருஷனுக்கு மரியாதை கொடுக்கற? போதும், நிறுத்து. வர வர தலை தெரிச்ச மாதிரி பேசுறேன். மூத்தவங்கிற மரியாதை உனக்கு கொஞ்சம் கூட இல்ல. அம்மா, மரியாதை தெரிஞ்ச மகாராசி, மூத்தவங்கிற மரியாதை உனக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா உன் வீட்டுல நீ எல்லாரையும் தலையில தானே தூக்கி வச்சுக்கிட்டு இருந்த. ஐயே, ஈயத்தை பார்த்து இழிச்சுதான் பித்தாள. ஓல்டான் பண்ணு, உங்க அப்பா விட்டு ஓடு. அது ஏன் தொழில் இல்ல, புருஷன் வீட்டுல இருந்து ஓடி வந்து அப்பம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது உங்க தங்கச்சி தொழில். ஐயோ, ஓமானத்தை வாங்குறாளே. எல்லாம் என் தலைவிதி. வந்தவ போனவ கிட்ட எல்லாம் நான் பேச்சு கேட்க வேண்டியிருக்கு. எனக்கு வாட்ச இடமாவது நல்ல இடமா. நீ ஏன் கண்ணாடற? இப்ப அவளை என்ன செய்யறேன் பாரு. அம்மா 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 அம்மா, என்ன ஓல்டன் பண்ணு, ஓல்டன். நீ அவ கிட்ட போனே, அவ டீப்பாவை எடுத்து போட்டு பாரு. டீப்பாவை தொடுப்பா. போதுமா? பாத்தியாமா, பேசுறதையும் பேசிவிட்டு செய்யறதையும் செய்து விட்டு அழுதுகிட்டு போறா. வாய முடுறேன். கொண்டாடி அடக்க துப்புல பேச வந்துட்டான். இதே வார்த்தை அப்பாவை கேட்டேன். 6 வருஷம் டைம் கட்டு. நான் தண்ணி விட்டாயே. குழந்தை குட்டியோட மகராஜா இருக்கும்.
குழந்தை நல்லா தூங்கும். எழுப்ப வேண்டாம்னு சொல்லுங்க. இந்த பிரபா விபூதி குழந்தைக்கிடு. பிரபாவை எப்ப வீட்டுக்கு அனுப்ப போறீங்க? என்ன கேட்டா பிரபா வர்றதும் மச்சனர் கையில இருக்கு, அவரும் உங்க கையில இருக்காரு. அண்ணி, என்ன அண்ணி? என்ன சுலோச்சனா? ஒண்ணுமில்ல, என்னென்னமோ கனவு. எனக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லை. நான் ஒருத்தையே நீ எல்லாருக்கும் சமைக்க முடியாது. பாசு ஹோட்டல்ல சாப்பிடட்டும். அண்ணி, நான் பிரபாவையும் குழந்தையும் அழைச்சிட்டு வரலங்கிறதுக்காக தானே நீ இப்படி சொல்ற? எனக்காக நீ ஒண்ணும் சமைக்க வேணாம். நான் இந்த வீட்டுல இருக்கிறது கூட உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, போய் மாட்டுக்கொட்டகையில இருந்துக்கிறேன். மனித தன்மையே வேண்டாங்கறியா? மதிக்காதவங்க வீட்டுக்கு போறதுதான் மனிதத்தன்மைன்னா அந்த மனிதத்தன்மை எனக்கு தேவையில்லை. பிறந்த குழந்தையை பார்க்கணும்னு ஒரு தந்தைக்கு இருக்க வேண்டிய உணர்ச்சி கூட உனக்கு கிடையாதா? இருக்கிறது அண்ணி, நிறைய இருக்கிறது. அதுக்காக கட்டுன மனைவி கிட்ட அடிமைப்பட்டு மனித உணர்ச்சியை இழக்கிறதுக்கு நான் விரும்பல.